தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமது அண்டை நாடான நேபாளத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் கடந்த ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பிற்கு வித்திட்ட இளைஞர்களின் போராட்டத்திற்கு பிறகு அந்நாட்டின் முதல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். நேபாள நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையில் மொத்தம் 275 இடங்கள் உள்ளன. இதில் 165 இடங்கள் நேரடி தேர்தல் மூலமும் மீதமுள்ள 110 இடங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையிலும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நேரடி தேர்தலில் 3406 வேட்பாளர்களும் விகிதாச்சார முறையில் 3135 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். 1.89 கோடிக்கும் அதிகமான தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு நாடு முழுவதும் சுமார் 11,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.